உள்ள அட்வான்ஸ் வெப்பன்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கும்பல் பயந்துகிட்டே போறாங்க. அப்ப அதுல ஒருத்தன் ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணோட உடம்புல பாம்பு தோல ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி அவன் அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே இருக்கும் போது பக்கத்துல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இவங்களை நோக்கி வரா மாதிரி ஒரு சிக்னல் வருது. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெரிய பாம்பு வந்து ஒருத்தனை கடிச்சு கொள்ளுது. இதை பார்த்த எல்லாரும் அந்த பாம்பை சுட ஆரம்பிக்கிறாங்க. இது இன்னுமே அந்த பாம்புக்கு வெறியாக ஆரம்பிக்குது. உடனே அங்க இருந்த எல்லாரையும் ஒன் பை ஒன்னா கொல்ல ஆரம்பிக்குது. இந்த டைம்ல ஒருத்த மட்டும் அங்க இருந்த குகைக்குள்ள போய் விழுறான். விழுந்து எழுந்து பார்க்கும் போது அந்த குகை ஃபுல்லாவே மினுமினுக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு செடி இருக்கு. அந்த செடியில இருந்து தான் அந்த வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. இந்த செடியை தேடி தான் இவங்க இங்க வந்திருப்பாங்க. அவங்க ஆட்களுக்கு கால் பண்ணி அவன் இன்ஃபார்ம் பண்றான். அப்படி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க இதுக்கு முன்னாடி பார்த்து அந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணை பார்த்த உடனே இவன் தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பெரிய பாம்பு வந்து ஒரே கடியா கடிச்சு அவனை காலி பண்ணிடுது. இப்பதான் நமக்கு தெரியுது அந்த பொண்ணுக்கும் அந்த பாம்புக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப காட்டுக்குள்ள ஒரு டீமை காட்டுறாங்க. அந்த டீமோட ஹெட் கிட்ட இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, நீங்க இன்னும் எந்த ப்ராஃபிட்டுமே காட்டல, இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்ட அந்த ஹெட்டோ அவருடைய சயின்டிஸ்ட் கிட்ட பேச சொல்றாரு. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நம்ம ப்ராஜெக்ட் கண்டிப்பா சக்சஸ் ஆகும், அந்த செடியை கண்டிப்பா நான் கொண்டு வருவேன், இந்த வாட்டி நானே போக போறேன். இதை கிட்ட இன்வெஸ்டர்ஸோ, என்னது நீங்க போக போறீங்களா, இங்க இருக்கிறதுலயே டேலண்டான சயின்டிஸ்ட் நீங்க உள்ள போயிட்டு நீங்க திருப்பி வரலனா அவ்வளவுதான், என்னால மறுபடியும் வேற ஒரு சயின்டிஸ்டை கண்டுபிடிக்க முடியாது. உடனே இதை கேட்ட ஹெட்டோட பொண்ணும், நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, இதுக்குதான் நாங்க ஒருத்தரை வச்சிருக்கோம், அவர் இவரை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பட்டாம்பூச்சி வருது. அந்த பட்டாம்பூச்சியை தூரத்துல இருந்து ஒரே அடி அடிச்சு அதை கொன்னுடுறான். இதை பார்த்து இன்வெஸ்டர்ஸ்க்கு இவன் மேல ஒரு நம்பிக்கை வருது. அது மட்டும் இல்லாம அவன் கண்ணை காட்டுறாங்க. அவன் கண் ரோபோட் கண்ணு மாதிரி இருக்கு. அப்புறம் ஹீரோ மத்த எல்லாரும் சேர்ந்து காட்டுக்குள்ள டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அந்த கேவ் கிட்ட போகும்போது உள்ள இருந்து பயங்கரமான வவ்வால்லாம் வர ஆரம்பிக்குது. வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க அதுகிட்ட தப்பிக்கிறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்றாங்க. இவங்க எல்லாரும் அதுங்க கிட்ட போராடிக்கிட்டு இருக்க அதே சமயத்துல தண்ணி கடியில இருந்து அந்த பெரிய பாம்பு வர ஆரம்பிக்குது. வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்படி அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ தவறி தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். விழுந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கடியில போய்கிட்டு இருக்கும் போதே அப்ப ஒரு உருவம் வந்து அவனை காப்பாத்துது. அது வேற யாரும் இல்ல, அந்த பாம்பு பொண்ணுதான். அதே சமயத்துல அந்த பாம்பும் தண்ணிக்குள்ள வருது. ஆனா அது அவனை எதுவுமே பண்ணல. அந்த பொண்ணு வந்து அவனை அப்படியே தூக்கி கரையில போட்டுடுறா. ஆனா அவன் அன்கான்சியஸா தான் இருக்கான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆட்கள் எல்லாருமே காட்டுக்குள்ள ஓடி போய்கிட்டு இருக்கும் போதே மரத்துல எல்லாத்துலயுமே பாம்பு வந்து செட் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஏன்னா பாம்பு அந்த பக்கம் வந்தா கரெக்டா வெடிக்க வச்சு அதை கொன்னுடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. கரெக்டா அந்த பாம்பு இவங்க செட் பண்ணி வச்சிருந்த அந்த பாம்பு பக்கமா வருது. உடனே அந்த ஆபீசரும் அந்த பாம்பை வெடிக்க வச்சிடறான். அதே சமயத்துல இந்த பாம்பு பொண்ணுக்கு அந்த பாம்பு கத்துற சவுண்ட் கேக்குது. உடனே அவ பதறி அடிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறா. அவ அந்த பாம்பு கிட்ட போய் பார்க்கும்போது அப்ப ஒருத்தன் அந்த பாம்பை ஷூட் பண்றதுக்காக போறான். கரெக்டா குறுக்குல வந்து அந்த அம்பை அவன் நெஞ்சிலேயே வாங்கிக்கிறா. இதை பார்த்த பாம்பு இன்னுமே கோவமாகி அங்க இருக்க எல்லாரையுமே போட்டு தள்ள ஆரம்பிக்குது. அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோவோ மயக்கத்துல இருந்து எழுந்து இந்த இடத்துக்கு வரான். வந்து அங்க இருக்க எல்லாரையுமே காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் மயக்கத்துல இருந்தா. உடனே அவளை தூக்கிக்கிட்டு போயிடுறான். அப்படியே சீன் கட் பண்ணா அந்த பாம்பு பொண்ணு காப்பாத்துறதுக்காக அந்த பெரிய பாம்பு வந்துடுச்சு. அப்படியே பார்த்தா அந்த பொண்ணு அலறி எழுஞ்சிக்கிறா. என்னன்னு பார்த்தா அது எல்லாமே இவளுடைய கனவுதான். அவ தூங்கி எழுஞ்சு பார்க்கும் போது இடமே வித்தியாசமா இருக்கு. அவ இது வரைக்கும் பார்க்காத ஒரு இடத்துல அவ இருக்கா. அப்படி எல்லாத்தையுமே அவ ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அந்த பாம்பு பொண்ணு கிட்ட இருந்து எடுத்த ஒரு பிரேஸ்லெட்டை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி டெஸ்ட் பண்ணும் போது இவங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த செடியோட 1% அந்த பிரேஸ்லெட்ல இருக்கு. உடனே அவனோட ஹெட் கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு அந்த பாம்பு கூட சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்கா. எனக்கு அந்த பொண்ணை ரிசர்ச் பண்ணணும், அவ இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதே சமயத்துல அந்த ஹெட்டோட பொண்ணு இவனை பாக்குறதுக்காக வரா. இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பாம்பு பொண்ணு ரூம்குள்ள வந்து அவளுடைய பிரேஸ்லெட்டை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. அந்த பொண்ணு அங்க இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு தேடுறதுக்காக போறான். அப்படியே சீன் கட் பண்ணா இந்த பக்கம் அந்த பொண்ணு சிட்டிக்குள்ள போய்கிட்டு இருக்கா. அப்ப அங்க 2 வயசான கப்பிள்ஸ் இருக்காங்க. அவங்கள இவ ரொம்பவே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி அவங்கள பாத்துக்கிட்டே அவ போறா. அப்ப அங்க ஒரு 3 பசங்க இருக்காங்க. அந்த 3 பசங்க கரண்ட்டை வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதுல இருந்து கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்ப 3 பேருக்குமே ஷாக் அடிக்க ஆரம்பிக்குது. அப்ப ஒருத்தன் கையில இருந்த பாட்டில் கீழே விழுது. அது மூலியமா கரண்ட் தண்ணியில பாஸ் ஆகி அந்த பொண்ணுக்கும் சேர்த்து ஷாக் அடிக்க ஆரம்பிக்குது. இப்படி இந்த பொண்ணு இந்த கரண்ட் ஷாக்கால துடிக்கிறது அங்க இருக்க பாம்புக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கும் வலிக்க ஆரம்பிக்குது. அதனால அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக சிட்டிக்குள்ள வருது. அதே டைம்ல நம்ம ஹீரோ எப்படியும் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடறான். மறுபடியும் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அங்க இருக்க எல்லாமே அந்த பொண்ணுக்கு வித்தியாசமா இருக்கு. தண்ணி குடிக்க சொல்லி கொடுத்தா பாம்பு மாதிரி நாக்கால நக்கி நக்கி குடிச்சுக்கிட்டு இருக்கா.
தலை கூட அவளுக்கு துவட்ட தெரியல. அதையும் ஹீரோ தான் பண்றான். அப்பதான் அவனுக்கு ஒரு சில விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. டைட்டன் ஸ்னேக் அந்த கொகைக்குள்ள இருந்த செடியை சாப்பிட்டு தான் இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாம அவளும் அதை சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கா. அதனாலதான் 2 பேருமே ஒருத்தர் கனெக்ட் ஆயிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இங்க ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த பாம்பால அங்க உணர முடியும். அந்த பாம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம ஹீரோயினால உணர முடியும். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த சீன் இங்கே கட் ஆகி வேற ஒரு இடத்துல காட்டுறாங்க. ஒரு ஆள் அவன் பிசினஸ் விஷயமா கிளைண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவன் பொண்ணு அங்கிருந்து நகர்ந்து ஒரு மரத்து பக்கமா போறா. அங்க பார்த்தா அங்க மேல அந்த டைட்டன் ஸ்னேக் படுத்துக்கிட்டு இருக்கு. அதை அவ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கார்ல நிறைய பேர் வந்து அந்த பொண்ணை கடத்தி கார்ல உட்கார வைக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே பயப்படுறா. அப்ப கரெக்டா அந்த கார் விண்டோ வழியா இந்த டைட்டன் ஸ்னேக் வருது. அதை பார்த்து இவனுக்கு பயந்து போய் அதுக்கு உணவா இந்த குட்டி பொண்ணை அமுச்சு விட்டுறாங்க. ஆனா அந்த பாம்பு காரையே அப்படியே மொத்தமா வளைச்சு அவங்கள கொன்னுடுது. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு அந்த பாம்பு கிட்ட வந்து அந்த பாம்போட உடம்புல குத்திக்கிட்டு இருந்த அம்பு எல்லாத்தையுமே புடுங்கி விடுறா. இது மூலியமா அந்த பாம்பு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுது. இது நம்ம ஹீரோயினுக்கும் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. உடனே அவ ஹீரோவை எழுப்பி பாம்பு மாதிரி ஒண்ணு செஞ்சு அந்த சிட்டிக்குள்ள இருக்க அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றா. உடனே 2 பேரும் சேர்ந்து அந்த பாம்பை தேடுறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோயினால பாம்பு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ண முடியுது. இந்த பக்கம் இந்த டைட்டன் ஸ்னேக்கை பார்த்தா அது வாயில வச்சிட்டு இருந்த காரை தண்ணில துப்புது. பக்கத்துல ஒருத்தர் அமைதியா இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை கண்டுபிடிக்க முடியாம அந்த பாம்பு மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போயிடுது. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா அங்க அந்த பாம்பு இல்ல. அப்படி அடுத்த நாள் விடியுது. நியூஸ் ஃபுல்லாவே இந்த டைட்டன் ஸ்னேக்கை பத்தி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சனால சயின்டிஸ்ட்ல இருந்து பாம்பு பிடிக்கிறவங்கள இருந்து எல்லாருமே அந்த பாம்பை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த ப்ராஜெக்டோட ஹெட் என்ன பண்றாருன்னா ஹீரோ கிட்ட பேசுறாரு. இங்க பாரு, நம்ம பாம்பை கண்டுபிடிச்சே ஆகணும். லக்கிலி நம்ம கிட்ட அந்த பொண்ணு இருக்கா. அவளை வச்சு இந்த பாம்பை மத்தவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இதை கிட்ட ஹீரோக்கு இதை பண்றதுல விருப்பமே இல்ல. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹெட் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நம்ம கண்டுபிடிக்கலாம் கூட மத்தவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்ம சீக்கிரம் அந்த பாம்பை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணையும் அந்த பாம்பையும் காட்டுக்குள்ளேயே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவை கன்வின்ஸ் ஆகி சரி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே நினைச்சு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த பொண்ணு வந்து அவன் பக்கத்துல வந்து உட்காருது. அப்ப அவன் அவங்களுடைய ஃபேமிலியை பத்தின சோகமான விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு அவன் கையை தொட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த ஹெட்டோட ஆட்கள் உள்ள வந்து அந்த பொண்ணையும் ஹீரோவையும் மயக்க போட்டு வச்சு ஹீரோயினா அங்கிருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு அந்த பொண்ணுக்கு பயங்கரமா ஷாக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம டைட்டன் ஸ்னேக்கால உணர முடியுது. அது பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வருது. ஆனா கரெக்டா அது வரும்போது அது வந்தா ஷாக் அடிக்கிற மாதிரி நிறைய விஷயம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல மாட்டிக்கிட்டு அது தத்தளிச்சு போய் கடைசியில மயக்கம் போட்டு விழுந்துடுது. உடனே சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாம்புக்கு 350 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இதை கேட்ட ஹெட் அப்ப நமக்கு அந்த செடி மட்டும் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா மனுஷனால ரொம்ப வருஷம் வரைக்கும் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறான். நம்ம ஹீரோ கண் முடிச்சு அவன் அந்த ரூமை விட்டு வெளியே வர ட்ரை பண்றான். ஆனா அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவனை வெளியே விடல. ஆனா ஹெட் போக விடுங்க, இதுக்கு மேல நமக்கு அவன் தேவைப்பட மாட்டான். உடனே அவனும் வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கா. எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து காப்பாத்திடுறான். ஆனா அவ அன்கான்சியஸாவே இருக்கா. இவளை எப்படி புழைக்க வைக்கிறது தெரியாம கரண்ட் ஷாக்லாம் கொடுத்து பாக்குறான். ஆனா எந்த யூஸ்மே இல்ல. எல்லாமே என்னாலதான் வந்துச்சு. நான் இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது. நான் மட்டும் இவளை இங்க கூட்டிட்டு வரலனா இவங்க 2 பேரும் அங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க முடியலையே. இவங்களுக்கு இந்த நிலைமை வரதுக்கு நம்ம தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப கரெக்டா கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் கண் முழிக்கிறா. இந்த பொண்ணு இங்க கண் விழிச்சனால அந்த பாம்பு கண் முடிச்சிடுது. பயங்கர ஆக்ரோஷத்தோட வேட்டையாட ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஹிட்டோட பொண்ணு மேல ஒரு பொருள் வந்து விழுந்து அவ அங்கேயே இறந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அங்க இருந்து இந்த டைட்டன் ஸ்னேக்கும் இந்த பாம்பு பொண்ணும் தப்பிச்சு போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். அவனை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு செம கோவமா வருது. அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த பாம்பு இது வரைக்கும் அவன் எதுவுமே பண்ணல. அந்த பாம்பு கிட்ட வந்த நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பண்ற மாதிரி அந்த பாம்பு தடவி தரான். அந்த பாம்பு அவனை ஏத்துக்கிட்ட மாதிரி பண்ணுது. உடனே நம்ம ஹீரோவையும் இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த கொகைக்கு கூட்டிட்டு போகுது. அங்க போயிட்டு அந்த செடியை நம்ம ஹீரோ ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் அந்த செடிகளை அப்படி பாக்குறத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே கோவம் வர ஆரம்பிக்குது. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றான். அது என்னன்னா அந்த பாம்போட உடம்புல ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் செட் பண்ணி வச்சிருக்கு. இது இவங்களுக்கு வச்ச ட்ராப். இதுக்கு பேர் தான் விட்டு பிடிக்கிறது. இவங்க 3 பேரையும் தப்பிக்க விடுற மாதிரி தப்பிக்க விட்டு ட்ராக்கிங் டிவைஸ ஸ்னேக்கோட உடம்புல வச்சு எவ்வளவு நாள் இவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த செடி இருக்க இடத்த கடைசியா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இதுக்கு தான்
நீங்க என்ன உயிரோட விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம காண்டாகி அந்த டிராக்கிங் மிஷின் அது உடம்புல இருந்து எடுத்து அந்த குகையை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறான். வெளியே போய் பார்த்தா ஆல்ரெடி எல்லாருமே அந்த குகையை சுத்தி வளைச்சிட்டு இருக்காங்க. டீமோட ஹெட் வந்திருக்கான். அவங்கிட்ட நம்ம ஹீரோ நீங்க இதை பண்ணாதீங்க, இது ரொம்பவே தப்பு. ஆனா எதையுமே கேட்காம நம்ம ஹீரோவை பார்த்து அவன் கண்ணை நீட்டுறான். அப்ப நம்ம ஹீரோ எப்படியோ அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டேன், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வச்சு அவனே சுட்டு இறந்து போயிடுறான். அப்படி கரெக்டா அந்த கன் ஷூட் நடந்த உடனே நிறைய வவ்வாலுங்க அந்த குகையில இருந்து வந்து அங்க இருந்து எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எல்லாரும் அதை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த டீமோட ஹெட் மட்டும் அந்த குகைக்குள்ள போறான். உள்ள போய் பார்த்தா அங்க நிறைய இவங்க தேடி வந்த செடி இருக்கு. அப்படி அது எல்லாத்தையுமே அவன் பேர் ஆசையோட பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்த உடனே அந்த பாம்பும் வருது. வந்து அவனை ஒரே கவி அவனை கொன்னுடுது. எல்லாமே அங்க அமைதியானதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வெளியே போய் பாக்குறா. பார்த்தா அங்க நம்ம ஹீரோ ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்து அவ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. பிரேஸ்லெட்டை அந்த பொண்ணுகிட்டயே கொடுக்குறான். இப்போ பிளாஷ்பேக் சீன்ல ஒண்ணு காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி இந்த பாம்புக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்க டிஎன்ஏ கனெக்ஷன் தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த எல்லா டீடைல்ஸுமே அவன் டெலீட் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே சீன் கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு காட்டினா இப்ப நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணோட இருக்கா. அவங்க கூட இந்த பாம்பு இருக்க மாதிரி காட்டி அப்படியே முடிக்கிறாங்க. அண்ட் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க கைஸ். மேலும் இது மாதிரியான அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல்ல தட்டி விட்டுருங்க.